இந்த காலம் இன்று நாளை என மாறி போகும் ஆசை சின்னங்கள் தான் இந்த காலம். தத்துவம் என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு. அனுபவம் மிக்க ஒரு பேச்சாளரை விட அவருடைய எழுத்துக்கு வலிமை அதிகம். அப்படிப்பட்ட மீசையில்லா பாரதி, தாடியில்லா தாகூர், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் தத்துவங்களை பற்றி பேச வந்துள்ளேன். முதல்ல அவருக்கு நான் விளக்க சொல்றேன். 50லையும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். ஐயா அவர் பொய்யே சொல்லல. 50ல ஆசை வரும், காதல் வரும் சொல்லவே இல்லை. காதல் என்பது இதயம் சார்ந்தது, தத்துவம் என்பது மூளை சார்ந்தது. ஒருத்தருக்கு 17 வயசுல ஒருத்தருக்கு காதல் வரலன்னா அந்த கொலை இருக்குன்னு அர்த்தம். 50 வயசுல ஒருத்தருக்கு காதல் இருந்ததுன்னா அங்கேயே கொலை இருக்கு. என்ன உங்களுக்கு தெளிவா சொன்னா ஒரு வாத்தியார் பையன் கேட்கிறார், காதலுக்கு ஆசைக்கு என்னடா வித்தியாசம்? பையன் சொல்றான், சார் இந்த நேரத்து ஆண்டு விழா நடந்தது, நீங்க உங்க மனைவி கூடயே போயிட்டு இருந்தீங்க, அப்போ இனிப்பு பண்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதின்னு அவங்களே காட்டி கொடுத்தாங்க, நீங்க ஆசாசியா வாங்கிட்டு போனீங்க, ஆனா உங்களால சாப்பிட முடியல. உங்க பின்னாடி பொண்ணு வந்தது, உங்க பொண்ணு நானும் கண்ணாடியே வச்சுட்டு அது பேர் காதல் சார். வாழ்க்கையை பற்றி கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மள எத்தனை பேருக்கு பட்டினத்தாரோட பாடல் புரியும் இல்ல படிச்சிருக்கோம். ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு 22 வயதுக்கு ஒரு பெண் வந்து வேலைக்கு போறா. வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் மாலை வரா. அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வந்து சொல்ற, அப்பா சாதிக்க விரும்புறப்பா அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா, எந்த துறையில நான் சாதிக்க விரும்புறேன்னு கேட்கிறாரு. அப்பா சாதிக்குங்கிறவர் என்னோட அலுவலகத்துல வேலை செய்யறாரு, அவர் தான் இது மாதிரிதான் இந்த பட்டணத்தார் பாடல். சொல்றது ஒண்ணு, கேட்கறது ஒண்ணு, உண்மை ஒண்ணு. கவியரசு கண்ணதாசன் செறி வழியாவே பட்டினத்தார் பாடலை கேள்விப்பட்டு எழுதிக்கிறார் பாருங்க. ஆடுமலை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடும் சில கூட்டம், கொல்லி வரை யார், கொல்லி வரை வருமா அப்படின்னு கேட்கிறார். இதை விட இன்னொரு சுவையான செய்தி. ஒரு முறை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி வந்து அதுல வந்து கவியரசு அவர்கள் இறந்து விட்டதாக தகவல். அப்போ இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஸ்ரீதர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டாரு. அப்ப ஸ்ரீதரும் எம்.எஸ். விஸ்வநாதனும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. கண்ணதாசன் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், தலை முடியல, காடு முடியல, எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அப்போ கவியரசு கிட்ட போய் நல்லா போய் அவரு ஸ்ரீதர் அவர்கள் பேசுறாரு. அப்ப ஸ்ரீதர் கிட்ட அவர் சொன்னார், நான் தான் அந்த போனை செஞ்சேன், நான் செத்து போயிட்டேன்னா எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியாது, ஆனா யாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்னு எழுதிட்டாரு. வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தை இன்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். படம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ எழுதுறதுக்கு உட்கார்றாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்போ தொலைபேசி அழைப்பு வருது. அவர் அதை பேசிட்டு வராது. அவர் முகத்தில் ஒரு வார்த்தை இருந்தது. அவரோட நெருங்கிய நண்பர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, அண்ணே நாளைக்கு வேணா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல முடிச்சுக்கலாம். அப்போ அவர் வந்து அவர் எழுதிட்டு போன மாதிரி அடுத்த தான் அவருக்கு தெரியும். அவர் வீட்டு அன்னைக்கு ஜப்தி ஆகிருக்கு. அவர் வீட்டில் உள்ள பொருள்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர் எழுதின பாட்டு என்ன தெரியுமா? காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வந்ததை எண்ணி அழிகின்றேன், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன். கடைசி அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் அவர் சொன்னது மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறது என்னன்னா, அறிவை ஈனந்து உள்ளம் தெளிவாக்கும், பொய்யே சொல்லாது. காதல் பருவத்தில் வரும் போதை, தத்துவம் வாழ்க்கைக்கான பாதை. காதல் என்பது
இன்னும் உங்களுக்கு எளிய முறையில் சொன்னா காலையில் வந்து சூடான தோசை 5 நிமிஷத்துக்கு மேல ராயல் போட்டு சாப்பிட முடியாது. தத்துவங்கிறது சாப்பாடு மாதிரி. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். வித்தியாசம் என்னன்னா ஊருக்காக சொன்னாரு. வித்தியாசம் சொல்ல கேளுங்க. காலையில் 5 நிமிஷம் தான் தத்துவங்கிறது 36 மணி நேரம் என்று சொல்லி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காக நீங்க மாறிடுவீங்கிற ஒரு நம்பிக்கையில